சற்று முன் வெளியான தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், ஏனைய தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாடும் பகுதி நிலவுகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. அடுத்த 2 தினங்களுக்கு தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. அதற்கு அடுத்த வரும் 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் 2 முதல் 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 37 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் 33 முதல் 37 செல்சியஸ் இருக்கக்கூடும். 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அதற்கு அடுத்து வரும் 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 38 முதல் 41 செல்சியஸ் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் 34 முதல் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக மாவட்டங்களில், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் பர்லியார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தென்காசி மாவட்டம் தென்காசி AWS, நீலகிரி மாவட்டம் கெத்தை, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.